தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்துவாராக. இந்த நாளுக்கான பதிவு விசேஷமாக இது பெண்களுக்கான பதிவு. பெண்களுக்கான பதிவு அப்படின்னு பார்க்கும்போது எதெல்லாம் பெண்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கும், இதில் வசனம் என்ன சொல்லுது, அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அழியாத அலங்கரிப்பு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அழியாத அலங்கரிப்பு எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துக்கு நம்ம கவனத்தை திருப்புவோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து படிக்கிறேன், கவனமாக கேளுங்க. அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திரு வசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடே கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்கன்னா, எங்கள் வீட்டில் அவருடைய குணம் பார்த்திங்கன்னா ரொம்ப கோவப்படுவார், எரிஞ்செறிஞ்சு விழுவார், பாசமாக இருக்க மாட்டார், வீட்டுக்கு வரும்போதே போதையில் தான் வருவார், இப்படியெல்லாம் வரிசையாக சொல்லிகிட்டே போவாங்க, அவங்க மேலேயே குற்றம் சொல்லுவாங்க. அப்போ நம்முடைய நடக்கை எப்படி இருக்கணும், வசனம் அதுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம். அதாவது சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணுமா. இப்போ சொந்த புருஷருக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது உங்களுடைய நல்ல நடக்கையை பார்த்து அவங்கள யார் உபதேசிக்க தேவையில்லை. 2வது வசனம் அப்படி தான் சொல்லுது பாருங்கள். அதாவது பயபக்தியோடு, அந்த முதல் வசனம் கடைசி, பயபக்தியோடே கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, அவங்க முரட்டு குணமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சாந்த குணமாக இருக்கலாமேன்னு தான் வசனம் சொல்லுது. உங்களை சாந்த குணமாக இருக்க வேண்டான்னு சொல்லலை. அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் இருங்கன்னு வசனம் சொல்லலை. அவங்களுக்கு ஆப்போசிட்டானா அவங்க எரிஞ்சு விழுறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் பாசத்தை காட்டுங்க, அன்பை காட்டுங்க. ஆப்போசிட்டாக அதுதான். கோபத்துக்கு எதிரானது என்ன, பாசம். அப்படி எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இங்கே பார்க்குறோம். அப்படி நீங்கள் கற்புள்ள நல்ல நடக்கையை உங்கள் நடக்கையை பார்த்து அவங்க போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். யாரும் அவங்களுக்கு உபதேசம் பண்ண தேவையில்லை. உங்களுடைய கற்புள்ள நல் நடத்தை, நல்ல குணம், உங்களுடைய சாந்த குணம், அந்த நல்ல வார்த்தைகள், அவங்க கோவப்பட்டு வரும்போது, இல்லை ஆத்திரத்தோடு வரும்போது, இல்லை டென்ஷனாக வரும்போது, வேலை செய்கிற இடத்துலையே இல்லை போகிற வார இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையோட வீட்டுக்கு வரும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட நடந்துக்கக்கூடிய விதம் அவங்களுடைய இருதயத்தை நிச்சயமாக தொடும். ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஸ்திரீகளாகிய நீங்கள் நடந்துக்கும்போது அவங்க நிச்சயமாக உங்களுடைய நல்நடத்தையை பார்த்து அவங்களுடைய எல்லா விஷயங்களும் மாறும். இது உண்மைன்னு தான் வசனம் சொல்லுது. இப்படியே அதை மாத்திரமல்ல, 2வது குணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல். அப்போ மேக்கப் அப்படின்னு சொன்னாலே புறம்பான அலங்கரிப்பு. அதுக்கு வேதத்தில் இன்னொரு வசனம் அடையாளமாக இருக்குது. புறம்பான அலங்கரிப்புக்கு கரெக்டான ஒரு அர்த்தம் சொல்லக்கூடிய வசனம்னா, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லப்படுது. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் எப்படின்னா, எப்படி வெளியில் பார்த்தா வெள்ளையாக இருக்கும், உள்ளே எப்படி இருக்கும் நம்மளே யூகிச்சு எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அலங்கரிப்பு தான் இது, புறம்பான அலங்கரிப்பு. இது நமக்கு அலங்காரமாக தேவையில்லைன்னு வசனம் சொல்லுது. அதுக்கு பதிலாக எப்படி இருக்கணுமா அவங்களுடைய அலங்கரிப்பு, அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. இதுதாங்க அலங்காரம், அதாவது அழியாத அலங்காரம். அலங்காரம்னா எப்படி இருக்கணும், எப்பவுமே அழியாமல் இருக்கணும். அது எப்படி இருக்கணும், சாந்த குணத்தினால, நல்ல நடத்தையினால், நல்ல பேச்சினால், நல்ல வார்த்தையினால், நல்ல பழக்க வழக்கங்களினால், நல்ல ஜபத்தினால், இப்படி உங்களுடைய நல் நடத்தை உங்கள் குடும்பத்தாரை மாத்திரமல்ல
பக்கத்தில் இருக்கிற அயல்வாசிகளை கூட அது மாற்றக்கூடிய வல்லமை உள்ள ஒரு ஆயுதமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். சரி, புருஷர்களுக்கு மட்டும் நம்ம கீழ்ப்படுகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுது. அப்போது ஸ்திரீகள் எப்படி இருக்கணும்? புருஷர்களுக்கு கீழ்ப்படியணும். அதே மாதிரி சாராள் ஆபிரகாம் எப்படி ஆண்டவனே அப்படின்னு சொல்லி தான் அவங்க உச்சரிப்பாங்களாம். சாராள் அப்படின்னா ஆண்டவனே அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அம்மா ஆபிரகாமோட நம்ம பேசியிருக்காங்களாம். அப்படின்னா நம்ம இன்னத்த சூழ்நிலைக்கு அப்படி கூப்பிட்ட நம்ம சாரா ஏன் என்ன இப்படித்தான் வரும். அப்போ அங்கே பணிவும் இல்லை, சாந்த குணமும் இல்லை, பயபக்தியும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு குணம் நம்மக்கிட்ட இருக்க வரைக்கும் நமக்கு எந்த நல்ல விஷயங்களும் நடக்காது. நம்ம அதாவது வசனம் சொல்லு, நீங்கள் எதை மனுஷர்கள் உங்களுக்கு எதை செய்ய நீங்கள் விரும்புகிறீர்களோ முதலாவது நீங்கள் அதை அவங்களுக்கு செய்யுங்கன்னு வசனம் சொல்லுது. மரியாதை கொடுத்தா தான் நமக்கு மரியாதை கிடைக்குங்கிறது தெரியுது இல்லையா? அதே போல தான் இப்படிப்பட்ட நல்ல குணங்களை நம்ம காட்டும்போது நமக்கும் நல்ல விஷயங்கள் ஆண்டவர் நடக்க செய்வார். இது அழியாத அலங்கரிப்பு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய நடத்தையில் மாற்றங்களை கொண்டு வாங்க. காலம் கடைசியாக இருக்குதுங்கிறத ஒவ்வொரு வசனம் எச்சரிக்குது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை அற்புதமாக பாதுகாத்து வர்றாருங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. மனுஷங்களை நம்ம ஆண்டவர் எந்த அளவுக்கு பாதுகாக்கிறாருங்கிறத நான் நேற்றுக்கு சொல்லியிருந்தேன். உண்மையிலேயே அது ஒரு அற்புதமான ஒரு உணர்வுங்க. அது உணர்ந்து நம்ம புரிஞ்சுக்கிறது. அப்படித்தான் இதுவும் ஒரு உறவு. அது உணர்வு, இது உறவு. கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற ஒரு உறவு. அந்த உறவில் நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல குணங்களை காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல கனிகளையும் உங்களால் கொடுக்க முடியும்னு வசனம் சொல்லுது. அதற்கு நீங்கள் ஆயத்தப்படுங்க, அதற்காக நீங்கள் பக்குவப்படுங்க, அதற்காக நீங்கள் ஆண்டவர்கிட்ட உங்களுடைய முழு இருதயத்தையும் ஒப்பு கொடுங்க. மற்றதெல்லாம் தன்னால் நடக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கே துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். தகப்பனே, நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, மனைவியானவள் ஆண்டவரே கணவனிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களை எப்படி ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரே இப்படிப்பட்ட வசனங்களை தியானித்தோம். இது அழியாத அலங்கரிப்பாக உங்களுக்கு இருக்க கிடவது என்று சொல்லியிருக்கிறீர். அப்படியாக ஆண்டவரே இந்த அலங்கரிப்பு எப்பொழுதும் எல்லாருக்கும் ஆண்டவரே அழியாமல் இருக்கத்தக்கதாக நல்ல குணங்களும் ஆண்டவரே நல்ல நடத்தைகளும் ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்பட உம்முடைய நாமம் மகிமைப்பட என் தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து இடைப்பட்டு அவர்களை நல்வழியில் நடத்தும்படி உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். மீண்டும் சந்திப்போம்.